எனக்கு அன்னைக்கு இது எல்லாமே தெரியுது. ஹோல் டிராமாவே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது உனக்கு தலைவலி இல்லை, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தலைவலின்னு சொல்கிறேன். அப்போ சரி நீ டீ குடிச்சிட்டே வந்திருக்கலாமேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கனி போகல ஜெயிலுக்கு, அதனால நானும் போகல அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நானும் பாரும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் அவ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லலை. இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி நான் அவ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லலை. இவன் சாதாரண ஆள் இல்லை சார். வெளியில இருந்து வரும்போது எனக்கு நின்று ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கு அவன். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 103 அண்ட் எபிசோட் 104 ரிவ்யூ தான். இந்த தர்பீஸ் பேசுற பேச்சுக்கும் அந்த மனுஷன் இந்த வீட்டில் பண்ற வேலைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணாருன்னா அந்த மனுஷனை கலாய்க்க வேண்டியதான், வச்சு செய்ய வேண்டியதுதான், சண்டை பிடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஆல்ரெடி வந்துட்டு இந்த வினோத், பிரவீன், தர்பீஸ் இவங்க 3 பேரும் கலாய்ச்சி மாறி பேச ஆரம்பிச்சாலே அது எல்லாம் மீறி போயிடுது. எல்லாம் மீறினா மேக்ஸிமம் மியூட் பண்ணி போடுற மாதிரி தான் போயிடுது. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்க பண்ற பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று எபிசோட்ல கூட 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் தர்பீஸ்லாம் பாத்தீங்கன்னா பிரவீன் கலாய்க்கிறதுக்கு அந்த மனுஷனுடைய பர்சனல் லைஃப் வரைக்கும் போய் இழுத்து அதெல்லாம் எடுத்து வந்து பேசிட்டு இருந்தாப்புல. உள்ள இருக்கிற விக்ரமே வந்து இதெல்லாம் கேட்கறது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு காலையிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வினோத் வந்து மாட்டு பொங்கலுக்காக வச்சு பம்பிழுத்து விட்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சட்டை இட்ட எதுவும் போடாம மைக்கு கூட ஒழுங்கா மாட்டாம அங்கேருந்து வந்துட்டு ஒரே அடி அடிச்சேன்னா நார்னரா ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. பிக் பாஸ் மைக்கை ஒழுங்கா போடுங்க, மைக்கை ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கதறிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு அந்த மனுஷன் சரி ரைட், அந்த மனுஷனா வாலண்டரா வந்து ஏதோ ஒன்று பண்றானா அப்போ நீங்க வச்சு செய்றீங்களா ஓகே, ஆனா சரி ஓகே ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் காலைல அந்த மனுஷனை வம்பிழுத்து அது மூலியமா ஒரு பிரச்சனை பண்ணி அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு அது தேவையில்லையோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலைல பண்ணதுமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருந்துச்சு. உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அது பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு என்ன பத்தி எல்லாம் பேசுறேன்? உன் பேரை சொன்னா உன்னை பத்தி எதனா பேச நான் கலைகிட்ட பேசணும். ஏன்னா இப்போ வினோதும் பிரவீனும் ஃபன்னுக்காக ஜாலிக்காக தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. பட் அந்த மனுஷன் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அதை எப்படி எடுத்துக்கிறாருன்றதுக்குல அந்த மனுஷன் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது கிடையாது. அந்த மனுஷனுக்கு கோவம் வருது, அதனால அவர் நிறைய பேசுறாப்புல. அந்த மனுஷன் கண்டு மணிக்கு வார்த்தையெல்லாம் விடுறாருங்க போது அதை வந்து நம்ம தான் ஸ்டாப் பண்ணிடணும். சரி ஓகே நம்ம பேசுறது அந்த மனுஷனுக்கு பிடிக்கலையா, இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதையோ ஃபன் பண்றதையோ கலாய்க்கிறதையோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நல்ல டைமிங் கிடைக்கும் போது கவுண்டர் போடுற இடத்துல போட்டு விட்டு போயிடணும். அது ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த மனுஷன் அது ஃபன்னா எடுத்துக்கிற மாதிரியான கவுண்டரா இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை மீறி அந்த மனுஷனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நீங்க ஃபியூல ஊத்திக்கிட்டு அதை வந்து கலாய்ச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு வந்து சத்தியமா நல்லாவே இல்லை. ஸ்டார்டிங்ல உண்மையாவே நீங்க பண்றதெல்லாம் பார்த்து ரசிச்ச நாங்க இப்ப நாங்களே சொல்றோம் சத்தியமா இது நல்லா இல்லை, இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்க, பிடிச்சது வந்து பிடிக்காம ஆக்கிறாதீங்க. ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் அப்படியா போ. அண்ட் கடைசி வாரம் டெய்லி ஒரு படம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரெண்ட்ஷிப் படம் போட்டாங்க, 2வது நாள் காமெடி படம் போட்டாங்க, அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சீசன் முழுக்க நடந்த சண்டை படத்தை வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுவும் யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம நடிப்பு அரக்கிட்ட இருந்து. சொல்லணுமா நீ என்னென்னலாம் பண்ணன்றதை நான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கவே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், திவாகர், வினோத், திவ்யா இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் பயங்கரமான சண்டைலாம் போட்டாங்களோ எல்லா சீக்வன்ஸையும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா திவாகரும் ரம்யாவும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப வினோத் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம போடு செவுட்டே ஒன்று போடு திவாகருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார்ல, செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் ஷூ எடுத்து காட்ட, அதுக்கப்புறம் வினோத் காரி துப்ப, இந்த மனுஷன் காரி துப்ப அப்படிங்கிற மாதிரி இங்கேயுமே என்னென்ன அசிங்கம்லாம் பண்ண முடியுமோ 2 அசிங்கத்தையும் 2 பேரும் மாறி மாறி பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையிலுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கானா வினோத் தர்பீஸை பார்த்து துப்பி விட்டுருப்பாப்ல. அதுக்கு வந்து தர்பீஸ் நானும் துப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை பார்த்து அந்த மனுஷனும் துப்பி இருப்பாப்ல. ஆனா தர்பீஸ் பக்கத்துல உட்கார்ந்த பிரச்சனைக்கு தர்பீஸ் துப்புறது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. சரி ஓகே படம் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி கூலா உட்காந்துட்டு ஒன்ஸ் அந்த படம் முடிஞ்ச உடனே அன்றாட வேலையை பாருங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. பிரஜன் போயிட்டு பேச ஆரம்பிச்சாரு, பாருங்க நம்மளாம் செலிப்ரேஷன் ரவுண்டுக்காக வந்திருக்கோம், இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கு காலையில கிளம்பி போயிடும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், அந்த 4 பேரையும் வந்து நிம்மதியா இருக்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தர்பீஸ் எதுக்கு
என்ன மட்டும் பார்த்து பேசுறீங்க, அவரையும் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவரா துப்புனாரு, நீ தானே துப்புன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரஜன் கொஞ்சம் எகிரிட்டு போன உடனே தர்பீஸ் எகிரிட்டு வர ஆரம்பிச்சிட்டாப்ல. உனக்கு தெரியுமா யாரு துப்புனான்னு, சும்மா நாடகம்லாம் ஆடாது, அவர் தான் ஃபர்ஸ்ட் துப்புனாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் தர்பீஸும் கானாவினத்தும் போடக்கூடிய சண்டையை ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், இல்ல 3 தடவை பார்க்கலாம். ஓயாம அதையே போட்டுக்கிட்டு இருந்தா நாங்களும் என்னதான்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த 1 hour எபிசோட்லயாச்சும் அதை கட் பண்ணி தூக்குவாங்களான்னு சொல்லி பார்த்தா அதை தான் ஒரு கண்டென்ட்டாவே டெலிகாஸ்டும் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம நடிப்பாருக்கு களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புது புது கதைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாம எதுக்கு தர்பீஸ் கிட்டே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபன்னா பண்ணிருக்காங்க, அது என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. இதை பார்க்கிறதுக்கு கன்றாவியா இருக்கு. ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க, நம்ம நடிப்பறிக்கே டீல்ல விட்டுறாங்க. பேசுமா ஓங்கி வரக்கூடாது, அவர்தான் வந்திருக்கோம், நம்ம செலிபிரேஷன் வந்திருக்கோம். ஆல்ரெடி பிரஜன் சொல்லியிருந்தார் இல்லையா, வியானா பேசின மேட்டரை கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன், வியானாவை உட்கார வச்சு நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வியானாவை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் திவ்யா கிட்ட பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம சாண்ட்ரா அவர்களை வந்து பேசி கிளியர் பண்ண சொன்னாங்க. அதாவது வியானா வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் ஒன்று பேசினா தெரியுமா, பொசசிவானா அப்படிங்கிற மாதிரிலாம், அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சாண்ட்ரா உங்ககிட்ட சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த சுபிக்ஷா மேட்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பயங்கரமா உடஞ்சி வியானா கூப்பிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள 2 பேருமே மைக்கை கழட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்க 2 பேரும் சொல்ல போறத வச்சு தான் எது உண்மை எது பொய்னே தெரிய போகுது. ஸோ அகைன் வியானாவை கூப்பிட்டு பேசினா வியானா என்ன ஏதுன்றதை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால நடிப்பறைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓரளவுக்கு உண்மையை சொல்றதுக்கு வராங்க. பட் அந்த உண்மையில பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் பூசி முழுக்கவும் செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுபிக்ஷா மேட்டர் முடிஞ்சிருச்சு, அதனால பிரஜன் வந்து தட்டி கேட்கல, ஏன் அவர் தட்டி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அங்கிருந்து எங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த ஐபாக்கோ மேட்டர்ல வந்துட்டு நான் தான் வந்து அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன், ஒருவேளை நான் கொடுக்க சொன்னது டெலிகாஸ்ட் ஆகாம நேரா பிரஜன் போய் உனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீமை கொடுத்திருந்தாருன்னா வெளியே தப்பா போயிருக்கும்ல, அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து திவ்யாவே கேட்குறாங்க, இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ அவர் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா வெளியே மக்கள் ஏன் தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் அவர் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன், அவர் எனக்கு தங்கச்சின்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு, இதில் தப்பாக நினைக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் மறுபடியும் அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னா, பொண்டாட்டிக்காரி நான் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு கொடுக்காம உனக்கு வந்து அவர் ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு, ஆனால் அதை நான் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, அதை டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வைங்க, அது தப்பாக போயிரும்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயே ரொம்ப கிளியரா தெரியுது அவங்க பொசசிவா ஃபீல் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து திவ்யாவை தப்பா நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு ஸ்டேஜுக்கு போறதே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டவன் நான் அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேற ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு இவர் அண்ணான்னு கூப்பிடுது, இவர் அவரை தங்கச்சின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போதே ஐஸ்கிரீம் கொடுத்தா வெளியே இருக்கிற மக்கள் தப்பா நினைப்பாங்கன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்கன்னா இவங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு கரப்ஷன் இருக்கத்தானே செய்யுது. இப்போ நான் வந்து கொடுக்க சொன்னேன்றது வரலைன்னா அது வந்து அவருக்கு தப்பா இருந்திருக்கும்ல. தப்பா இல்லை, என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்களே சொல்லிட்டு கூடவே நான் எதுக்கு உங்க 2 பேரும் பொசசிவா ஃபீல் பண்ண போறேன், நீயே சொல்லு, அதுக்கப்புறம் ஒரே பிளேட்ல சாப்பாடை போட்டு உங்ககிட்ட தான் கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், காஃபியை கூட போட்டு கொடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்க நான் தானே சொல்லியிருக்கேன், நான் ஏன் அப்படி யோசிக்க போறேன் அப்படிங்கிறதையுமே அவங்களே கேட்டுக்கிறாங்க. உனக்கு நான் பிளேட் எடுத்து கொடுப்பேன், போய் ஒண்ணா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல காமெடி என்னன்னா, இப்ப சாண்ட்ரா திவ்யா கிட்ட சொன்னதை வச்சே திவ்யாக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது புருஷன் வந்து பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தங்கச்சி மாதிரி நினைச்ச ஒரு பிள்ளைக்கு போய் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டானே அப்படிங்கறத வெளியே இருக்கிற மக்கள் கண்டிப்பா தப்பா தானே நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிற கேள்வியிலேயே எவ்வளவு தப்பு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா திவ்யாக்கு புரிஞ்சுதான் இருக்கும். இதுனையும் பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வச்சு வியானா எப்படி நான் வந்து தப்பா நினைக்காம தப்பா நினைச்சேன்ற மாதிரி அவ வந்து குற்றச்சாட்டை வைக்கலாம். அதனால கண்டிப்பா வியானா கிட்ட கிளாரிபிகேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரஜனும் சொல்றாப்புல, இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுமே ஆமா வெளியே கொண்டு போய் இன்டர்வியூலாம் கேட்கறதுக்கு பதிலா இந்த வீட்டில் வச்சு பேசின விஷயத்தை இந்த வீட்டில் வச்சு கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்த காலில் அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சாண்ட்ரா சொன்னதெல்லாம் 1% 2% தான் இருக்கும். வியானா வாயை சும்மா கிண்டி விட்டாங்கன்னு வைங்க, மீதி 98% அவங்க வந்து கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கடத்தில் பாதிக்கப்பட போகிறது சாண்ட்ராவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. அப்போ திவ்யாவே சொன்னாங்க, சரி ஓகே நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வியானாவையும் கூப்பிட்டு வச்சு பேசிடலாம் அப்படின்னு. கிளியர் பண்ணலாம், இல்ல என்ன இருக்கு, கிளியர் பண்ணணும்னா இந்த வீட்டுக்குள்ளே கிளியர் பண்ணி அதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த காமெடி முடிஞ்சா ரெண்டாவதா எந்த காமெடிக்கு போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவ்யா வந்து தலைவலி அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அது தெரியும் போது எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் நிற்க வச்சு நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் பிரேக்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ நான் திவ்யா கையை பிடிச்சி, திவ்யா உனக்கு தான் தெரியும்ல தலைவலியே இல்லாமல் நீ தலைவலின்ற மாதிரி நீ ஆக்டிங் பண்ண, அதை சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அக்கா வேணாம்க்கா அதெல்லாம் சொல்ல வேணாம்க்கா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சா. என்ன இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்ட் இல்லை, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அதனால தான் அந்த இடத்துல அந்த உண்மையவே சொல்லலை அப்படிங்கிற வரைக்கும், அதாவது திவ்யா அந்த தலைவலி மேட்ரு வந்து முழுக்க முழுக்க டிராமா தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே அவ வாக்குமூலம் கொடுத்துருக்கான்ற வரைக்கும் பேசிட்டாங்க. கனி போகாதனால தானே நீ ஜெயிலுக்கு போல, சொல்ல வேண்டியது தானே திவ்யா அப்படின்னா இப்படி பிடிச்சாங்க என் கையை அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட. இவ்வளோத்தையும் பேசிட்டு இப்போ அந்த பிளேட்டை எப்படி திருப்பி போடுறாங்க, அதை கேட்டு எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது நீ பண்ணதை நான் டிராமான்னு சொல்லவே கிடையாது, அந்த மொத்த இன்சிடென்ட் இருக்கு பாரு, அந்த மொத்த இன்சிடென்ட் தான் நான் டிராமான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதாவது இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை டிராமான்னு ஒரு வார்த்தையை போட்டாங்களாமா. மற்றபடி திவ்யா நீ வந்து தலைவலி இல்லைன்ற மாதிரி நான் சொன்னேன்ற மாதிரி நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அளந்து விட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அது வந்து விக்ரமை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாலோ இல்லை அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சாலோ இவங்கெல்லாம் மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்கன்னே தெரியல. இதில் வேற என்ன சொல்றாங்கன்னா, அதனால தான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன் நம்ம இதை இங்கே வச்சு பேசிக்க வேணாம், நீ வெளியே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னதுக்கு ரீசன் என்ன இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நடிப்பறக்கைக்கான கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேசுறதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க, ஆனால் எப்படி சம்மந்தமே இல்லாமல் அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு திவ்யா முன்னாடியே இப்படி அடிச்சு விட்றாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் பிரஜன்லாம் வெளியே போயிட்டு தான் உள்ளே வந்திருக்காப்புல, சாண்ட்ராவும் வெளியே போயிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அது இத்தனைக்கும் விஜய் சேதுபதி சாரே வந்து அன்னைக்கு மென்ஷனும் பண்ணாரு, நீங்கள் மட்டும் ஒத்துக்கலைன்னா நான் குறும்படமே போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் திவ்யா கேட்குறாங்க, ஆமாம் அவர் எதுக்கு அப்படி சொன்னார்ன்றது எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பிளேட்டை திருப்பி போடலாம், ஆனால் இந்த அளவு காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு இது எல்லாமே தெரியுது, ஹோல் டிராமாவே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது உனக்கு தலைவலி இல்லை. இந்த கார் டாஸ்க்ல திவ்யா வந்து கமர்திட்ட சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இந்த ஓலக்கிழவி உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்கான்றது நீ வெளியே போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ சாண்ட்ராவே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நீ வெளியே போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சாண்ட்ரா விக்ரம் கிட்ட பேசுனதெல்லாம் திவ்யா போய் வெளியே பார்த்துட்டு கால் பண்ணாங்கன்னு வைங்களேன், நல்லா வண்ட வண்டியா கேட்பாங்க. மொத்த டிராமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிருச்சு டிராமா ஆயிடுச்சு. சரி அதோட சாண்ட்ரா விட்டுருவாங்களான்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து சாண்ட்ரா நேரா ரம்யா மேட்டருக்கு போறாங்க. ரம்யா வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னை பார்த்து பாம்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து நான் பாம்புங்கிற வார்த்தையை யூஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விச் இஸ் கரெக்ட் தான். சாண்ட்ரா எந்த ஒரு இடத்துலையும் வந்து பாம்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, அந்த டேப் வந்து பாம்பு மாதிரி இருக்கும் அதை காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பாம்புங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கேமராமேன் சில வேலைகளை பார்ப்பார் இல்லையா, அந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லப்பட்ட விஷயம் தான் அது. பட் சாண்ட்ரா வாயிலிருந்து பாம்புங்கிறது வரல. ஆனா ரம்யாவுடைய கேள்வி அது மட்டுமே கிடையாது, ரம்யாவுடைய கேள்வி மொத்தமா ரெண்டு. ஏன் மூஞ்சி முன்னாடி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற, ஆனா பின்னாடி போயிட்டு என்னைய கழுவி ஊத்துற. அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் உட்காந்து பார்வதி கூட என்ன வந்து தப்பா பேசிட்டு அடுத்த நாள் நான் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது அதே ரெஸ்ட் ரூமுக்கு என்ன கூட்டு போய் நிக்க வச்சு நீ இல்லாம இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறியே. இதுல எது உண்மை எது நடிப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாவே இருந்துச்சு. பட் இப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் ரம்யா பத்தி பெருசா எதுவுமே தப்பாவே பேசல, இத்தனைக்கும் பார்வதி பேசும்போது கூட நான் ஆமா ஆமான்னு சொல்லல. அந்த ஆமா ஆமா எப்படி வந்து கன்வே ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து நான் பேசுறதுல மூரமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன்ல, அந்த தான் பார்வதி சொல்றதுக்குலாம் ஆமா ஆமான்ற மாதிரி கன்வே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே இருக்குது. பார்வதி சொல்றதெல்லாம் நல்லா கேட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்பயும் அந்த பிளேட்டிங் திருப்பி போடுறாங்க. அப்ப நான் வந்து அப்புறம் ஒன்று சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கேன், ஆக்சுவலி நான் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லல. ஆக மொத்தம் நடிப்பாருக்கு இப்ப கூட நடந்த இன்சிடென்ட் அப்படியே நடந்த மாதிரி சொன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அது எதுக்கு இந்த அளவுக்கு அளந்து விடுறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வழக்கமா சாண்ட்ரா சொல்ற ஒன் சைட் ஸ்டோரியை வந்து கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. அகைன் இப்பயுமே என்னோட சைடு ஆஃப் ஸ்டோரியை மட்டுமே கேளு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டா ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வியானாவை கூப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆகா சரியான கண்டென்ட்ரா, இப்போ வியானா வந்தாங்கன்னா என்ன ஏதுங்கிறத சொல்ல போறாங்க, நம்ம என்ன ஏதுன்றத முழுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆவலா காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல இன்டர்வல் பிரேக்கோ இல்ல இன்டர்வல் பிளாக்கோ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாட்டை போட்டு சாண்டி மாஸ்டர் உள்ள இறக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க கூட தான் இருக்கு.
சாண்டி மாஸ்டரோட என்ட்ரி என்னமோ சந்தோஷமான விஷயம் தான், பட் இருந்தாலும் தப்பான டைமிங்ல வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா சாண்ட்ரா வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான நேரம் கை கூடி வரும்போது கைவிட்டு போயிருச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மட்டும் வியனா கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு மைக் இல்லாம சாண்ட்ரா என்னென்ன விஷயத்தெல்லாம் கன்வே பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் ராவா எடுத்து வெளியே விட்டுருந்தாங்கன்னா சாண்ட்ரா மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சிருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் விக்ரம கூப்பிட்டு சொல்லிட்டு விக்ரம கூப்பிட்டு உட்கார வச்சு உங்ககிட்ட சாண்ட்ரா என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், மீதி முகத்திலையும் போட்டு கிளின்னு கிழிச்சிருந்திருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் கை கூடி வரும்போது கைவிட்டு போயிடுச்சுன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். அண்ட் பிக் பாஸ் ரெகுலரா பார்க்குற யாருக்கிட்ட கேட்டாலுமே எல்லாருக்கும் ஃபேவரட்டான சீசன் தான் கண்டிப்பா சீசன் 3 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா சாண்டி மாஸ்டருடைய காமெடிலாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாருமே வந்துட்டு பிக் பாஸ்ன்னு கூப்பிடாம இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்ச உடனே பிக் பாஸை எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள வந்துட்டு டியூடுங்கிறது, அண்ணங்கிறது, சித்தப்பாங்கிறது, பெரியப்பாங்கிறது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருநாதா சிசியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாண்டி மாஸ்டருக்கும் பிக் பாஸ்க்கும் உண்டான அந்த ஒரு ஆர்கானிக்கான அந்த ஒரு பாண்டிங், அது ஆர்கானிக்கா இருந்தாதான் அது இப்போ வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாண்டி மாஸ்டர் உள்ள வந்த உடனே ரொம்ப உரிமையா அந்த மனுஷனை சேர் போட்டு தோப்பு கர்ணம்லாம் போட விட்டு நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர இல்லைனா வந்து உனக்கு தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரொம்ப உரிமையா இது பண்ணாப்ல. அண்ட் சாண்டி மாஸ்டர் இந்த வீட்டுக்குள்ள வந்து வீட்டை விட்டு வெளியே போற வரைக்குமே ஐ மிஸ்ட் யூ சாண்டி, மிஸ்ட் யூ சிசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வாட்டிக்கு மேல சொல்லியிருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த ஆர்கானிக்கான பாண்டிங்கிறது அது ஆர்கானிக்கா கிரியேட் ஆகணும். அதை விட்டுட்டு உள்ள வரும்போதே வந்துட்டு டியூடுன்னு கூப்பிடலாமா, அண்ணன்னு கூப்பிடலாமா, எப்படி பேர் வச்சு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணா அது இப்படிதான் வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சீசனே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சூப்பர் குருநாதா, நீ செய் குருநாதா, உனக்கு இல்லாத ரூல்ஸா, உங்களை வந்து கட்டி பூச்சிட்டு முத்தம் கொடுத்து தான் போவேன். அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்ட்னு சொல்லி யாரு வந்தாலுமே நம்ம தர்பீஸ் விட்டு வைக்க மாட்டார்ல, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவார் இல்லையா. அதை பார்த்து நம்ம சாண்டி மாஸ்டர் கொஞ்ச நேரம் அமைதியா இருயா, தெரிஞ்ச விஷயம் தாயா, அதான் ஒரு நாளைக்கு 400 வாட்டி சொல்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சி விட்டுட்டு நான் வந்து வில்லனெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த படத்துல வில்லனா பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் தேவைப்படுது, உங்ககிட்ட அப்புறமா கேட்கிறேன், அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனை கலாய்க்கிறாப்ல. அதை கூட புரிஞ்சிக்காம ஓகே சாண்டி மாஸ்டரே நம்ம கிட்ட நடிப்போடைய டிப்ஸ் எல்லாம் கேட்கிறாரு, நம்ம எப்பேற்பட்ட ஆளா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பெருமையா எடுத்துக்கிறாப்ல. வந்து இப்போ வில்லனெல்லாம் பண்றேன், எனக்கு அதுல கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஓகே, அது மட்டும் டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க. இப்போ இல்ல போற அண்ட் வெளிய இருந்து இந்த ஷோ பார்க்குற நம்ம எல்லாருக்குமே கானவனத்தை அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே வரும்போது என்னென்னலாம் மைண்ட்ல தோணுச்சோ அதே விஷயம் தான் சாண்டி மாஸ்டருக்கும் தோணிருக்கும் போல இருக்கு. உள்ள வந்த உடனே வினோத் கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த பெட்டி எடுக்கிற ஐடியா யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. நீ நாளைக்கு வெளியே வந்துருவல, நீ வெளியே வா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. ஸோ சாண்டி மாஸ்டர் பேசினதை வச்சே உள்ள இருந்த அந்த 4 மீதி கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்குமே புரிஞ்சிருக்கும், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம 4 பேர்ல யாரு ஜெயிச்சாலுமே அது வினோத் கொடுத்த கிஃப்டா தான் இருக்கும் அப்படின்னு. பெட்டி ஐடியா யார் கொடுத்தது? அவசரப்பட்டிய குமார். அண்ட் சாண்டி மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த மனுஷன் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபரா மட்டும் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் உடைய வாய்ப்பு கிடைச்சி வெளியே போனதுக்கு அப்புறமா தான் நிறைய எனக்கு ஆக்டிங் சான்சஸ்லாம் கிடைச்சி நான் ஒரு ஆக்டராகவே மாறினேன். இப்போ நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஹீரோவாகவும் பண்றேன், வில்லனாகவும் பண்றேன். எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவே இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் வாய்ப்பை எத்தனை பேர் வந்து சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதாவது ஒரு 2% 3% அப்படிங்கிற மாதிரி கைவிட்டு எண்ணிடலாம், இவங்கலாம் மட்டும் தான் சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான ஆளா வந்து சாண்டி மாஸ்டர் இருக்கா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறமா குறிப்பா இந்த கானவினத்தும் தர்பீஸும் 2 பேரும் மாறி மாறி பண்ணக்கூடிய ஃபன்னான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்ல, அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அது பார்க்கிறதுக்கு நல்லாவே இல்லை, முகம் ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத இடத்துல சாண்டி மாஸ்டர் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. பட் ஆனா உங்க 2 பேரும் காம்போ அவ்வளவு நல்லா இருந்தது, நீங்களே வந்து நடுவில் குச்சி விட்டு அடி இது பண்ணிட்டீங்க 2 பேருமே. அண்ட் கொஞ்சத்துல சாண்டி மாஸ்டர் என் தம்பி கவினை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னாப்ல. அண்ட் கொஞ்சத்துல கவினும் வீட்டுக்குள்ள வந்தாரு. இப்போ சாண்டி மாஸ்டரும் கவினும் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படம் பண்ண போறோம், அந்த படத்துடைய டைட்டிலை ரிவீல் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் ரிவீலோட வீடியோலாம் கூட ப்ளே பண்ணி விட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா தி பாய்ஸ் அப்படிங்கிறது தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஏன் வந்து பிக் பாஸே டி-ஷர்ட்லாம் அடிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கொடுத்து விட்டுருப்பாப்ல, அதெல்லாம் பயங்கர ட்ரெண்டான ஒரு விஷயம். ஸோ அதையே ஒரு டைட்டிலா வச்சு தி பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிறத டைட்டிலா வச்சு படத்தை வந்து எடுக்க போறோம். அடுத்த பிக் பாஸ்க்குலாம் கண்டிப்பா ட்ரெய்லரோட வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்புறமா கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு சரி வாங்க ஒரு கேம்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமான கேம்லாம் ஆடி பயங்கரமான ஃபன்லாம் பண்ணிருந்தாங்க. உண்மையிலேயே ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து நேத்து பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சோ இல்லையோ, இன்னைக்கு எல்லாருமே பயங்கர ஜாலியா ஃபன்னா விளையாடி உண்மையிலேயே இன்னைக்கு தான் ஒரு பொங்கலுடைய செலிப்ரேஷனே பார்த்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபீலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைமுக்கு மேல சரி ரைட் சாண்டி மாஸ்டர் கவின் உங்க ரெண்டு பேரோட டைமிங் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஓகே அப்புறமா வழக்கமாவே ஃபினாலே வாரம் வந்துருச்சு அப்படின்னா ஃபைனலிஸ்டோட பயண வீடியோக்கள்லாம் போட்டு காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்டா வந்து பிக் பாஸ் விக்ரம இன்வைட் பண்ணாரு. அந்த மனுஷன் கார்டன் ஏரியாக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய மெமரிஸ் வச்சிருக்கிற போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு அவருடைய பயண வீடியோ வந்து போட்டு விட்டாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வினோத்துக்கு ஒரு பயண வீடியோ போட்டாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு, அப்பா மாசா இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. பட் அப்படி ஒரு ஃபீல் வந்து விக்ரமுடைய பயண வீடியோ பார்க்கும்போது கொடுத்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்டா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. நல்லா பெருசா இருந்துச்சு, ரொம்ப லென்த்தா இருந்துச்சு, அதுல எந்த குறைச்சலும் இல்லை. பட் டாப் 4 ஃபைனலிஸ்ட் அவருடைய பயண வீடியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியல. அந்த வழக்கமாவே இந்த பயண வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் இந்த ஃபைனலிஸ்டுக்குலாம் ஸ்பெஷலா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாப்ல. அவர் பேச பேச கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பயங்கரமா உடஞ்சி அழுக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் இருக்கும். பட் இந்த வாட்டி பிக் பாஸ் கொடுத்த ஸ்பீச் கூட பெருசா இம்பாக்ட் கொடுக்கலையோன்ற மாதிரி தான் எனக்கே வந்து பர்சனலா தோணுச்சு. இது எல்லாமே எனக்கு தோணுது தான். ஏன்னா இப்ப இருக்கிற 4 ஃபைனலிஸ்ட்டுமே அவ்வளோ ஒர்த் இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுனால மேபி அந்த மாதிரி தோணுதா இல்ல வந்து உண்மையிலேயே நல்லா தான் பண்ணிருக்காங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. விக்கல்ஸ் விக்ரமா உள்ள வந்த நீங்க ஏன் விக்கியா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது எனக்கு பெருமை. ஆக்சுவலா இதோட நீங்க டெலிகாஸ்ட் பண்ண அந்த 1 hour எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. பட் நேத்து மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நம்ம நடிப்பறைக்கு காலங்கத்தாலேயே முழிச்சு போய் கேமரா முன்னாடி நின்று ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. ஏன் அதை மறுபடியும் 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணாம கட் பண்ணி தூக்குறாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. பட் அவங்க ஸ்கிப் பண்ணாலும் நம்ம விடுவோமா, நம்ம விட மாட்டோம்ல. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பாரு ரொம்ப பிடிக்கும் பாரு, அவங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆக்சுவலா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா உள்ள வரும்போது பயங்கர ஒரு நல்ல பேரோட தான் உள்ள வந்தாங்க. அவங்க மேல ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரமே சீக்ரெட் டாஸ்க்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யாரை எதிர்த்து விளையாட வந்தாங்களோ அவங்களுடைய சேர்ந்து ஒரு கேம் ஆடுறேங்கிற பேர்ல பார்வதியோட சேர்ந்தாங்க. கொஞ்சம் பாதி பேர் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் பிரஜன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நான் ஒரு நடிப்பு அரக்கியா மாறேன்டா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கிற பேரெல்லாம் குழி தோண்டி புதைச்சிக்கிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த கார் டாஸ்க்ல ஒரு மறு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வாங்கின கெட்ட பேரெல்லாம் அவங்க அழிச்சிருக்கலாம். மேபி டாப் 4 வரைக்கும் கூட அவங்க டிராவல் பண்ணிருக்கலாம். ஆனா அதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், அங்கேயும் ஒரு நடிப்பு அரக்கியா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி 2 பேரையும் பார்த்து ஓடி என்னென்னமோ பண்ணி கடைசில மறுபடியும் கெட்ட பேர் வாங்கிட்டு வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க. சரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அந்த கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் நல்ல பேரா மாத்திட்டு போவாங்களான்னு சொல்லி பார்த்தா அந்த கெட்ட பேர்லாம் இன்னொரு 4-5 மடங்கு ஏத்திட்டு போவேன் அப்படிங்கிற பேர்ல காலங்காத்தால கேமரா முன்னாடி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பாருங்க. ஆஸ்கார் குர்ராட்ற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அப்பவே. ஆக்சுவலா இந்த கார் இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியே நம்மலாம் கன்ஃபியூஷன்ல இருந்தோம்ல. ஆனா சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியுமா அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க வாயை திறந்து சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்வதியை ரொம்ப பிடிக்குமா, சிஸ்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்களே. அது ஒன்றும் வார்த்தைக்கு சொல்லலையா, உண்மையிலேயே அவங்க சிஸ்டர் மாதிரி தான் பார்த்தாங்களாமா. பாரு ரொம்ப பிடிக்கும் பாரு, நிஜமா ஒரு நான் சிஸ்டர் மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் சாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா முதல் வேலையா கமருதீனும் பார்வதியும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துருக்காங்க போல இருக்கு. அண்ட் விசாரிச்சு பார்த்ததுல அவங்க 2 பேருமே வேனிஷ் மோட்ல போயிட்டாங்க. 2 பேரையும் காணோம், பெருசா வெளியவே வரல அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க மனசுடைஞ்சு போயிட்டாங்களாமா. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது பார்வதியும் கமருதீனும் எவ்வளவு ட்ரீம்ஸோட வந்திருக்காங்க அப்படிங்கறத வேற யார்கிட்டயும் போய் சொல்லலையாமா, சாண்ட்ரா கிட்ட தான் போய் சொல்லிருக்காங்களாமா. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த இன்சிடென்ட் மூலமா வெளியே போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ட் கடைசியா சொல்றாங்க இப்போ வீடியோல பார்க்கும்போது இங்க இல்லையே நீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் மட்டும் இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் நான் உங்களை 2 பேரையும் பயங்கரமா மிஸ் பண்றேன். ஆக்சுவலா இது வரைக்கும் சாண்ட்ரா சொன்னதெல்லாம் கூட அவங்க மைண்ட்ல யோசிச்ச விஷயங்கள் மேபி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால வீக்கெண்ட் எபிசோட்ல இதை அட்ரஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா இவங்க வீட்டை விட்டு வெளியே
வெளியே போனதுக்கு அப்புறமா விசாரிச்சு பார்த்துருக்கலாம், 2 பேரும் பெருசா எங்கேயும் காணுன்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டிருக்கலாம். இப்போ வீடியோ பார்க்கும்போது வீட்டில் இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கலாம், ஒரு 20% வாய்ப்பு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு அப்புறமா ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டு எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரெட் கார்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்வதி தான் ஃபர்ஸ்டா வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம நடிப்பறைக்கு ஐயோ 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 அவன்டா பூச்சாண்டி போ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா பின்னாடி போயிட்டு ஒரு பயங்கரமான ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருப்பாங்களே, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, அன்னைக்கு உன் வாய்ஸை கேட்கும்போது உன்னை வந்து கெட்டி பிடிக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ போய் தனியா அந்த ஓரத்தில் நின்றுருந்தியே, நான் பார்க்காம கிடையாது, பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆகா நிற்கிறாளே, நம்ம ஓடி போய் கட்டி பிடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி என் மனசு வந்து அப்படியே போராடிச்சு. ஆனா என்னால வர முடியல, எனக்கு அவ்வளவு ஆசை இருந்து என்னால வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களாமா. நீ வெளில போகும்போது பாரு, எனக்கு ஒன்று வந்து கட்டி பிடிக்கணும்னு திரும்பி நான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க, உங்க மனசு கடந்து அப்படி பிராண்டுச்சு அப்படின்னா நீங்க ஓடி போய் பார்வதியை கட்டி பிடிச்சிருக்கலாமே, ஏங்க கட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அந்த காரணத்தை கேளுங்க. அதாவது அப்ப பார்வதி ஒன்று பேசினாங்க பாத்தீங்களா, அது பார்வதி வாய்ஸே கிடையாதாமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பார்வதி உட்கார்ந்து பேசினா பாத்தீங்களா, அந்த பார்வதி வாய்ஸ்ல ஒரு அன்பு இருந்துச்சு, ஒரு கருணை இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு பேசின பார்வதி வாய்ஸ் வந்து எனக்கு கேட்கும்போது அது பார்வதி வாய்ஸ் மாதிரியே தெரியல, அது வேற யாரோ மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு அவ்வளவு பயம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த பாரு இல்ல. ஏன்னா இந்த நெக்லஸ் டாஸ் நடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பார்வதி யாருடைய பயங்கரமா கத்தி சண்டை போட்டுருப்பாங்க. அதை பார்த்து சாண்ட்ரா பயந்து போய் வேணாம் 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 பார்வதி, எனக்கு பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரிலாம் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து இவருக்கு சம்பந்தமே இல்லாம அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கன்சோல் பண்ணிருப்பாங்கல்ல, அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு சொல்றாங்க. அதுதான் பார்வதியா, இது பார்வதி இல்லையாம. இப்படி ஒரு பார்வதி கேட்கும் போது தான் எனக்கு வந்து பதட்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் அவளுக்கு பல நேரம் அக்காவா இருந்தது போய் அவ தான் பல நேரத்துல எனக்கு அக்காவா இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து கன்ஃபியூஷன் ரூமுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறமா சரி ஓகே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய் வந்துச்சான். ஆனா உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் விட்டுட்டாங்களா. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் மனசு ஒத்துருக்கிறேன். நான் வந்து மன்னிச்சிடணும்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மன்னிக்கிறதுக்கு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம்னு இப்போ வந்து சொல்லிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, கடைசியா ஒன்று அடிச்சு விட்டாங்க பாருங்க, அதான் ஹெவியா இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டில் இருக்கிற யாருக்குமே பார்வதியை பிடிக்காம இருந்தாலும் சாண்ட்ராக்கு பார்வதியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப போல்டா பேசுவாங்களாம், நல்லா ஃபைட் பண்ணுவாங்களாம், அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாருங்க. எனக்கு எதில் அடிச்சுட்டு அழுகுறதுனே தெரியல. ஏன்னா பார்வதி கத்துறது கதறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களே வந்து திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம வெளியே பார்த்ததோட உள்ள வந்து பயங்கர கொடூரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வாய் தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, உள்ள வந்திருக்கும் போது யாருக்குமே பிடிக்காட்ட கூட எனக்கு பார்வதி ரொம்ப பிடிச்சிச்சு அடிச்சு விடுறாங்க. இந்த வெளியில இருந்து வரும்போது எனக்கு பேசுறது, நீ நின்னு ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரு. இது மூலமா சாண்ட்ரா என்னத்தை கிளியர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவளுக்கு என் மேல எவ்வளவு கோபம் வேணா இருந்திருக்கலாம், பட் எனக்கு அவன் மேல எந்த விதமான கோபமும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு பார்வதியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்வதியை நான் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பார்த்திருந்தேன். அவ என்னை ஏத்தி உதச்சி ரெட் கார்டே வாங்கியிருந்தாலுமே அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது தனியா போய் நின்றால, அப்ப அவளை ஓடி போய் கட்டி பிடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு என் வந்து மனசு வந்து குமுறுன்னு குமுறிச்சு. பட் இருந்தாலும் என்னால போக முடியல, ஏன்னா அது வந்து உண்மையான பார்வதி கிடையாது, இப்ப இருக்கிறது வேற பார்வதி அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சு விட்டு ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்தாங்களா. சரி ரைட், இப்ப அடுத்ததா கமருதீன் மேட்டருக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்துட்டாங்க. சரி ஓகேமா, கமருதீன் வந்து சாரி கேட்டான்ல, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்களா இல்லையா. அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணாம வருவானா, அதுக்கு ஒரு கதையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல அதுக்கு என்னமா சொல்றாங்க, கமருதீனை இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான். எப்படி பார்வதி இந்த வீட்டில் வந்து பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சோ அந்த மாதிரி கமருதீனை பார்க்க பயமா இருக்குமா. என்ன காரணம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாராமா, இந்த வந்து பாக்ஸை பிடிச்சி தட்டி விட்டாராம், எல்லா கடையும் சண்டைக்கு போவாராம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சான். இத்தனைக்கும் சொல்லணும்னா கமருதீன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே உங்களுக்கு பயமா. கமருதீன் பேரு கேட்டாலே பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு, பயம் அப்படியே கேரி ஆயிட்டு இருந்தது. பிக் பாஸ் வீட்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த பிசிக்கல் டாஸ்க்ல கமருதீனும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் இவங்க காதுக்கு வந்தாலே இவங்க பயந்துருவாங்களாமா. அந்த அளவுக்கு கமருதீன் மேல ஒரு பயங்கரமான பயம் கொண்டவங்களாம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, அவ்வளவு பயம் இருக்கவங்க கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும்போது நீங்க உள்ள போய் பேசிருக்கீங்க, கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வரும்போது நீங்க போய் பேசிருக்கீங்க, எப்படி உங்களால பேச முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்களா இல்லையா. அதனால அதுக்கு ஒரு பிட்டை சேர்த்தே போடுறாங்க. அதாவது எனக்கு என்னன்னா, கமருதீன் வந்து இப்ப பார்வதி கிட்டயோ திவ்யா கிட்டயோ சண்டைக்கு போனா நான் போய் டிஃபெண்ட் பண்ணி பேசிட முடியுது, அந்த இடத்துல எனக்கு ஒரு தைரியம் வருது. ஆனா என்கிட்ட சண்டைக்கு வந்தா மட்டும் நான் பயந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல வச்சு பேசும்போது கூட இவங்க பயந்துட்டாங்களாமா. என்னமோ நம்ம வெளியே இருந்து ஷோவே பார்க்கல, இவங்க சொல்றதை மட்டும் அப்படியே கேட்டு நம்புற வாய்ப்பு மட்டும் தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எதுவும் பேசுறாங்களான்னு ஒண்ணுமே புரிய மாட்டுது.
24 மணி நேரம் லைவ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்குறோம். 1 ஒரு எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு குத்துக்கள் மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம காதுலயே வந்து இவ்வளவு சுத்துறாங்களே, எப்படி உங்களால முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கூட விட்டுறலாம். கடைசியா ஒன்று சொன்னாங்க பாருங்க, கார் டாஸ்க்ல கமிட்டியோட பேசினாங்க பாத்தீங்களா, அப்ப கூட முழுக்க முழுக்க பயத்துல தான் பேசிட்டு இருந்தாங்களா. கார்லயே நான் ரொம்ப பயத்துல இருந்தேன், நீ வந்து உதைக்க போற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப கூட பாருங்க, சாண்ட்ரா பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா பார்வதியும் கமிட்டியும் வீட்டில் இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே மிஸ் பண்ணேன், எனக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும், வெளியே போய் நீங்க 2 பேரும் வேனிஷ் மோட்ல இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, கமிட்டிலாம் வந்து எவ்வளவு ட்ரீமோட வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வராங்கன்னு நினைச்சேன்னா, சரி ரைட்டு, என்னதான் இருந்தாலும் என்னால தான் அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ என்னால வந்த கெட்ட பேரை நானே விட்டுறேன், இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ பேச வராங்கன்ற மாதிரி நினைச்சா, கிணத்துல எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, கமருதீன் காலை ஓங்கும் போது மிதிக்க தான் போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சாமா. கீழே விழும்போது நம்மளுக்கு மூஞ்சில் அடிப்பட போதா, நெஞ்சில் அடிப்பட போதா, அடிநெஞ்சில் அடிப்பட போதா, இந்த குழப்பத்தில் தான், இந்த பயத்தில் தான் கீழே விழுந்தேன். அந்த பயம்தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. கடைசியா கமருதீன் காலில் விழும்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரீசன் ஒன்று வேணுமா இல்லையா, அந்த ரீசன் தான் இந்த ரீசன் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்றாங்க. நான் அவ்வளவு பயந்ததுக்கு காரணமே அவன் காலை ஓங்கும் போதே பயந்துட்டேன். அந்த பயம் எனக்கு இப்போ வரைக்கும் என் உடம்பு விட்டு போகலாம் பார்த்துக்கோங்க. அதனால தான் கமருதீன் சாரி கேட்க வரும்போது கூட எனக்கு நடுங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எனக்கு அடி எங்க விழும், நெஞ்சில விழுமா இல்ல அடி வயத்துல விழுமா மூஞ்சில விழுமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கூடவே சேர்த்து இதையும் சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்க வரும்போது எனக்கு பயமா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டுல இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது கூடவே அன்னைக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அது மூலியமா ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நான் கனவா கண்டேன், நடந்துருச்சு. ஆனா இப்போ எனக்கு சத்தியமா உங்க 2 பேர் மேலேயும் எந்த விதமான வருத்தமும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு கேரியர் இருக்கு, அந்த கேரியர் கண்டிப்பா நல்லா இருக்கணும். பார்வதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டான கேள்வி, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பா அவ பண்ணுவா. அவளுக்காக வந்து நான் எப்பனாலும் நிற்பேன், வெளியே வந்தா கூட உனக்காக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா கடைசியில் அவ வெளியே போய் நிற்கும் போது நான் கட்டி பிடிக்கணும்னு தோணி கடைசியில் கட்டி பிடிக்க முடியாம போயிடுச்சு, மனசு இடம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுத்தி அதே விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து நிற்கும் போது எனக்கு ஓடி வந்து கட்டி பிடிக்கணும் போல இருந்தது, தெரியல எனக்கு அப்போ அந்த மைண்ட் செட். ஆக மொத்தம் நடிப்பறைக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2-3 விஷயத்தை கிளாரிஃபை பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்க வரும்போது எதுக்கு இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா, ஏன்னு கேட்குறீங்க, அதான் கேமராவில் பேசிச்சுக்கிறேன் போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்ல, அதுக்காக தான் இது சொல்றாங்க. பட் இருந்தாலும் பார்வதி பிடிக்கும்னு சொன்னீங்களே, இப்போ பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? எனக்கு பிடிக்குங்க, அன்னைக்கே போய் கட்டி பிடிச்சா நினைச்சேன், பட் மனசு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கும் பதில் சொல்லி வச்சுட்டாங்களா. கமருதீன் பிடிக்காம இருக்குமா, என்கிட்ட இந்த ட்ரீம் எல்லாம் ஷேர் பண்ணார். பட் இருந்தாலும் கமருதீன் மேல ஒரு பயம் இருந்துச்சுல, அந்த பயத்தினால தான் அன்னைக்கு ஓவரா பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கான பதிலுமா இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டாங்களா. ஏதோ யோசிச்சுட்டு இருந்தது, அதுக்கு மேல நிறைய தாட்ஸ் இருந்ததுனால தான் நான் அதை பண்ணல. ஆக மொத்தத்தில் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கிளியரா மைண்ட்ல ஏத்திட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ எவிக்டாய் வெளியே போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா இன்னும் யாருக்கும் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கல. இன்டர்வியூன்னு உட்கார வச்சா எல்லாரும் பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான எல்லா பதிலுமே இன்டர்வியூல கொடுக்கிறதுக்கு பதிலா இங்கேயே வீட்டுக்குள்ள வச்சே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடணும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, உங்களுக்கு தெரியாதா, அந்த கேமரால பேசினேன்ல நீங்க பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடலாம். இப்போ வீணா உட்கார வச்சு கேள்வி கேட்டு முடிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையுமே இந்த வீட்டுக்குள்ள வச்சு ஏதாச்சும் ஒரு மேனிபுலேஷன் பண்ணி பாத்தீங்களா, எல்லாத்துக்கான பதிலை இங்கே கொடுத்துட்டேன்னா இப்போ நீங்க இன்டர்வியூல எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் தூக்கிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறதுக்கான வேலையை தான் இந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரில வந்து பண்றாங்களோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது. கமருதீன் எனக்கு உங்க மேல எந்த கோவம் இல்ல. கடைசி வாரம் கண்டென்ட் இல்லாம காஞ்சி போய் கிடக்கிற நேரத்தில் நடிப்பறைக்கு களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டுருக்காங்க. இதை எடுத்து கொண்டு வந்து 1 எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணாம சம்பந்தமே இல்லாம அந்த தர்பீஸை போட்டு டெய்லி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதையே மறுபடியும் 1 எபிசோட்ல போட்டு ஏன் தான் சலிப்பு தட்டுறாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. நடிப்பறைக்குடைய கண்டென்ட்டை 1 எபிசோட்ல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா, அந்த கிளிப்பிங் எல்லாம் கட் பண்ணி சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆக்கி விட்டுறானுங்க. எப்படியோ கன்வே ஆக வேண்டிய விஷயம் போய் கன்வே ஆகிருது. இன்னைக்கு வந்து நடிப்பறைக்குடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்த மேனிபுலேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இன்னும் 2 நாள் தாங்க மிட்வீக் எவிக்ஷன் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் 4 பேருமே ஃபினாலே வாரத்தில் இருக்க போறாங்க. நாளைக்கு வந்து மீதி இருக்கிற 3 பேருக்கு அந்த பயண வீடியோவை போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் குரூமிங் செஷன் அது இதுன்னு சொல்லி ஓட்டிடுவாங்க. அண்ட் கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்போ தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சண்டே தான் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடக்கும். அண்ட் 3 பேருமே ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து செகண்ட் ரன்னர் அனௌன்ஸ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அண்ட் ரன்னர் அப் அண்ட் வின்னர் இவங்க 2 பேருமே வந்து ஸ்டேஜில் வச்சு அனௌன்ஸ்
பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேஜுக்கு மொத்தமாக 3 பேர் போவாங்கன்ற மாதிரி தான் என்னுடைய அசம்ஷன் இருக்கு. பட் ஸ்டில் இப்பயுமே யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியவே இல்லை. பட் இருந்தாலும் யார் வின் பண்ணாலுமே பிம்பிளிக்கு பிலாப்பிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. இப்போ இருக்கிற 4 கண்டஸ்டன்ட்ல யார் இந்த டைட்டில் வின் பண்ணாலுமே சீசன் 9 உடைய டைட்டில் வின்னர் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக்க முடியுமானா சத்தியமாக கிடையாது. ஏன்னா வெளியே வந்து யாருமே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா இவங்க வந்தே ஆகணும் அவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தன் வந்துட்டு போங்க, மற்ற சீசன்லாம் ஏன்டா முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த சீசன் எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் 2 நாள்ல முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கொள்ளி பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் செய்திடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.